ஒரு ஸ்பூன் பவுடர் 1.5 கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வு, உடல் வலி, அசதி, சளி, ஆஸ்துமா, இருமல், வயிற்றுப்பொருமல், அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் பிரச்சனை இதை எல்லாமே சரியாகி நல்ல உடல் வந்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுடரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒன்றும் இன்னைக்கு எதுவும் புதுசா சொல்ல போறது கிடையாது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய இன்னைக்கு நம்ம மறந்து விட்ட ஒரு அருமையான பவுடரை பத்தி தான் பார்க்க போறோம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு டெய்லியுமே கொத்தமல்லி விதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் அது வாசனைக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அதில் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. கொத்தமல்லி விதையில் விட்டமின் சி, கால்சியம் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், நார்ச்சத்து, சோடியம், புரதச்சத்து எல்லாமே இருக்குது. நோய் தொற்றை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான சால்மோனெல்லா என்ற பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும். இறப்பை சார்ந்த பிரச்சனைகளான அசிடிட்டி, வயிறு உப்புசம், வாயு தொல்லை, வயிற்று வலி, வயிறு எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையே வாழ்நாள் முழுவதுமே இருக்காது. முக்கியமாக சளி, இருமல் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் கொத்தமல்லி விதையை வந்து பயன்படுத்தி பாருங்க. சளி, இருமல், மைக்ரேன், தலைவலி இதை எல்லாத்தையுமே சரி செய்து உடல்ல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்களுடைய ஹார்மோனை வந்து நல்லா பேலன்ஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். முக்கியமாக தைராய்டு இருக்கிறவங்க, எந்த தைராய்டு இருந்தாலும் சரி, தனியா சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை முழுமையாக சரியாகிடும். இது மூட்டு வலி, உடல் சோர்வு, உடல் வலி இது எல்லாத்தையுமே நீக்கிடும். ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க செய்யும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு, அதே சமயத்துல நிறம் அதிகமா மாறிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இப்ப நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்ததா இந்த சைஸ்ல சுக்கு வந்து 2 எடுத்திருக்கேன். சுக்கு மேல வந்து ஒரு சின்ன தோல் இருக்கும். அந்த தோலை வந்து கத்தியை பயன்படுத்தி நீக்கிட்டு லைட்டா உரல்ல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் லைட்டா சூடேறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுடர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். கூடவே ஒரு 5 to 6 ஏலக்காய் போல சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். இப்ப லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வறுத்துங்க, ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. இதையும் நம்ம மாத்திடலாம். அடுத்ததான் அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. லைட்டா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு லைட்டா அந்த சீரகம் வந்து அந்த பேன் சூட்லேயே வந்து வறுப்பட்ட போதும், இல்லைனா வந்து கருகி போயிடும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த சுக்குடைய நார் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வடிகட்டிட்டு தான் பயன்படுத்த போறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்க ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 1 மாசம் ஆனாலும் இந்த பவுடர் வந்து கெட்டு போகாம இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து சுக்குமல்லி பவுடர் தான். இது நீங்கள் ரெகுலராக குடிக்கக்கூடிய டீயில் கூட இந்த பவுடரை போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக துளசி இலைகள். சளி, இருமல், உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே இந்த 2 பொருளும் நீக்கிடும். நல்ல ஒரு இன்ஸ்டன்டான ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இப்போ நம்ம வச்சிருக்க பவுடர் ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் பவுடர் வந்து சரியாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதான். அந்த 1.5 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வடிகட்டிக்கோங்க. இதில் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடுங்க. பனங்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. சக்கரை, வெல்லம் இது ரெண்டுமே சேர்க்காதீங்க. நீரிழிவு இருக்கிறவங்க இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து கூட குடிக்கலாம். இது வந்து எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் குடிக்கலாம். இந்த டைம்ல தான் குடிக்கணும், இந்த டைம்ல தான் குடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் இதை குடிக்கலாம். நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். டெய்லியுமே நீங்க குடிக்கிறது அவ்வளோ நல்லது. டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து பாருங்க, உங்களுடைய உடல் சோர்வு, உடல் அசதி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சில பேருக்கு எந்நேரமும் கை கால் வலி, மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால டெய்லி செய்யற வேலையை வந்து செய்யவே முடியாது. கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். முதல்ல வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் சுத்தமானாலே நம்மளுடைய உடல் இயக்கம் வந்து நல்லா வந்து சீராக ஆரம்பிக்கும். மலக்கழிவு, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், மலச்சிக்கல் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களையும் வந்து கரைத்து வெளியேற்றும். கெட்ட வாயுக்களை, கெட்ட கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யார் வேணாலும் குடிக்கலாம். இங்க தான் குடிக்கணும், இவங்க தான் குடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.